வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் ரகம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமியோட இப்போ வேலுமணி இருக்கார். ஸோ ஓபிஎஸோட பார்த்திங்கன்னா வேலுமணி இணைஞ்சா ஒருவேளை ஓபிஎஸோட பார்த்திங்கன்னா இணையாமல் வேலுமணி தனித்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறார். தன் கட்டுப்பாட்டில் கட்சி வரணும்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சா முடியுமா கேட்டிங்கன்னா முடியறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்றாங்க. இன்னொரு விஷயம் டிடி தினகரன் ஓபிஎஸ் ஜெயிச்சா அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தார், அதிமுக அவங்க கையில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் சொல்கிற மாதிரி. பட் அது லேசப்பட்ட காரியம் கிடையாது. இப்போ வேலுமணி பார்த்திங்கன்னா தனி அணியாக பிரிகிறாருன்னா எடப்பாடியோட இடத்துக்கு தான் அவர் வர பார்ப்பார். அதுக்காண்டி பார்த்திங்கன்னா வேலுமணி ஓபிஎஸோடையோ சசிகலாவோடய இணைஞ்சா கண்டிப்பாக வேலுமணியை டம்மி ஆகிட்டு அவங்க தலைமை பொறுப்பு ஏற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு வேலுமணி இணையறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்ற பேச்சுக்கு அடிபடுது. எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா தலைமையாக தொடர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. எதனால சொல்லி பார்த்தோம்னா ஒரு 8 முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுத்து அவங்களோட காரியங்களை சாதிச்சிட்ருக்காங்கன்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. எடப்பாடி தான் பார்த்திங்கன்னா சிக்கலில் இருக்கார். சிக்கலில் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அதை மெயின்டைன் பண்ணுவார்ன்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ கொங்கு மண்டலத்தில் நிறைய முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அதிருப்தியில் இருக்காங்க. அவங்கள சமாதானப்படுத்த முயற்சியில் ஈடுபடுவார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடியோட ஒத்து போயிடுவாங்க, ஓபிஎஸோ ஒத்து போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஆனால் கண்டிப்பாக வேலுமணி தனி அணியாக பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டெல்லி பார்த்திங்கன்னா பகைச்சிக்கிட்டாருன்னா கண்டிப்பாக அவரோட அரசியல் வாழ்க்கை காலியேறும். ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக டெல்லி மேல் நடவடிக்கையோ இல்லை வேலுமணி பக்கமோ நடவடிக்கை எடுக்க பாஞ்சா அவர் டெல்லி சொல்கிற பேச்சை வேலுமணி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஏக்நாத் சிண்டியா மாறுவான்ற ஒரு பேச்சு அடிப்பட்டுச்சு பார்த்திங்களா, அது மாறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் வேலுமணியை வச்சு டெல்லி தான் மூவ் பண்ணுன்றாங்க. அதுக்காண்டி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் பலாப்பழ சின்னத்தில் ஜெயிச்சிட்டார், மத்திய அமைச்சர் ஆகிட்டார்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க டெல்லின்றது பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.